ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத் அணியின் கேப்டனாக பேட் கமின்ஸ் அந்த அணியின் உரிமையாளர் காவ்யா மாரனால் நியமிக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளன. ஐபிஎல் தொடருக்கான மினி ஏலத்தில் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் ஹைதராபாத் அணியால் 20.50 கோடி கொடுத்து வாங்கப்பட்டுள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டில் பேட் கமின்ஸ் எவ்வளவு சாதனை செய்திருந்தாலும் ஐபிஎல் தொடரில் பேட் கமின்ஸ் சொல்லிக் கொள்ளும்படி எதுவும் செய்ததில்லை. இதனால் ஐதராபாத் அணி 20.50 கோடிக்கு ஏலம் எடுக்கும் அளவிற்கான தேவை என்ன என்பது பலருக்கும் புரியவில்லை. கடந்த சில ஆண்டுகளாக ஐதராபாத் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கே முன்னேற முடியாமல் உள்ளது. இதனால் டேவிட் வார்னர் வில்லியம்சன் உள்ளிட்ட வீரர்களை கைவிட்டு தென்னாப்பிரிக்காவின் ஹெய்டன் மார்க்ரை ஹைதராபாத் அணி கேப்டனாக நியமனம் செய்தது. இதனால் ஐதராபாத் அணிக்கு அவர் கேப்டனாக நியமிக்கப்பட்டார். ஆனால் முடிவு அந்த அணி நிர்வாகம் எதிர்பார்த்ததை போல் அமையவில்லை. இதன் காரணமாக உடனடியாக ஆஸ்திரேலிய அணியின் பயிற்சியாளர்களில் ஒருவராக உள்ள டேனியல் விட்டோரியை ஐதராபாத் அணி ஒப்பந்தம் செய்தது. இதன் பின் கமின்ஸை 20.50 கோடி கொடுத்து ஏலத்தில் வாங்கியுள்ளது. இதன் காரணமாக ஐபிஎல் தொடர் தொடங்கப்படுவதற்கு முன்பாக பேட் கமின்ஸை ஐதராபாத் அணியின் கேப்டனாக நியமனம் செய்யப்பட வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் இந்தியாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் இந்தியாவை வீழ்த்தி உலகக்கோப்பையை வென்றவர் பேட் கமின்ஸ். இதனால் ஐபிஎல் தொடரிலும் அவரை தொடர்வதற்கு ஹைதராபாத் அணியின் உரிமையாளர் காவ்யா மாரன் மற்றும் பயிற்சியாளர் டேனியல் விக்டோரி உள்ளிட்டோர் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கான அதிகபூர்வ அறிவிப்பு ஹெய்டன் மார்க்ரம் உள்ளிட்டோருடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.